வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். Welcome Holy Spirit, we are in your presence. Fill us with your power, live inside of me. ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, இறையாளுகை செய்யும். You're the living water, never dying fountain, comforter and counselor, take complete control. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். Welcome Holy Spirit, we are in your presence. Fill us with your power, live inside of me. அன்புக்குரியவர்களே, தூய ஆவியாரே வாரும் என்ற ஒரு பாடலை அழகாக நாம் பாடினோம். தூய ஆவியாரின் பிரசன்னத்தை நமக்குள் வாஞ்சையோடு எடுத்து இருக்கின்றோம். அன்பானவர்களே, இன்னைக்கு நாம சிந்திக்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, மரியா மகிமையின் ராணி என்ற ஒரு கருப்பொருளை மையமா வச்சுதான் நாம இன்னைக்கு இறைவனை போற்ற போகிறோம். அன்னை மரியாள் மகிமையின் ராணியாக மாற காரணமாக இருந்தது தூய ஆவியானவர் தான். இயேசு கிறிஸ்து விண்ணகத்திற்கு எழுந்தருளிய பின்பு திருத்தூதர்களோடு அன்னை மரியாள் சேர்ந்து ஜெபித்தார்கள் என்று திருத்தூதர் பணிகள் நூலில் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல
தூய ஆவியானவர் அக்கினி வடிவில் திரு தூதர்கள் மீதும் அன்னை மரியாளின் மீதும் இறங்கியதை நாம் திருத்தூதர் பணிகள் நூல்களில் காண்கின்றோம். தூய ஆவியாரின் துணை கொண்டு தூய ஆவியால் நிரப்பப்பட்டு மகிமையின் ராணியாக திரு தூதர்களை வழிநடத்தினார். அவங்களோட பணி எப்படி இருந்தது நாம கேட்போம். நீங்க சொன்ன மாதிரி தான் ஜெரும். நம்ம அன்னை மரியாள் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டு அப்போஸ்தலர்களை எப்படி வழி நடத்தினாங்களோ அதே போல அவங்களோட மறைபரப்பு பயணத்துல பல்வேறு மகிமைகளை செஞ்சிருக்காங்க. ஏன் நம்ம வாழ்க்கையிலேயோ நம்ம எவ்வளவோ மகிமைகளை பெற்று இருப்போம் இல்லையா? எண்ணற்ற மகிமைகளை செஞ்ச நம்ம மகிமையின் ராணியான நம்ம அன்னை மரியாளை போற்றி ஒரு பாடல் பாடலாமா? நீ வாழ்க, அம்மா உன் புகழ் வாழ்க.
மகிமையின் ராணியை பற்றி எங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு மகிமை நடந்திருக்கு. 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு வந்து ஜாண்டிஸ், டெங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் சேர்ந்து வந்துருச்சு. அதனால அவங்களோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடுச்சு. டெங்கு, ஜாண்டிஸ் ரெண்டும் சேர்ந்து வந்ததுனால சுகர் ஷூட்டப் ஆகிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட நிலமையில் வந்துட்டு அம்மா ரொம்பவே உடஞ்சி போயிட்டாங்க. அவங்க கண் கலங்கி மாதா முன்னாடி போய் நின்று, அம்மா மரியாளே, எனக்கு வந்து என் குழந்த 4ஆம் கிளாஸ் தான் படிக்குது, ஒரு பையன், 2 பெரியவங்க வீட்டில், அப்பா வந்து வேறு ஊரில் வேலை செஞ்சிட்ருக்காரு, இவங்கள நான் தான் பார்த்துக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும், இப்படி ஏகப்பட்ட கடமைகள் அவங்களுக்கு. இந்த கடமையிலையும் அவங்க வந்துட்டு இந்த கஷ்டத்தை அவங்க வந்து எதிர்கொள்ள முடியாமல் மரியா முன்னாடி போய் கண் கலங்கி அழுதுட்டு முட்டி போட்டு ஒரு மாதிரி நொறுங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து தே லாஸ்ட் ஹோப், என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ என்ன சிம்டம், எதுக்கு இப்படிலாம் ஆகிட்டுருக்கு, ஸோ அவங்களுக்கு லிவரில் வந்து ஏதோ பிரச்சனை. ஸோ அதனால் என்ன பிரச்சனை இது, என்ன டெஸ்ட் எடுத்தாலும் தெரிய மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவங்க வந்து பயாப்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா வந்து பெங்களூரில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் பயாப்சி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. ஸோ பெங்களூர் போன அந்த நைட், அடுத்த நாள் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும். அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முந்தின இரவு வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க காது பக்கத்தில் ஒரு பெண் உருவம் கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து, இதை உன்னிடம் இருந்து நீக்கி போட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தைகள், இதை உன்னிடம் இருந்து நீக்கி போட்டேன். அம்மா அடுத்த நாள் காலைல முழிக்கிறாங்க. அவங்களுக்கு பயாப்சி அப்பாயின்மெண்ட் இருந்தது, ஆனால் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு காலும் வரல. ஸோ இவங்க வந்து திரும்ப சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்துட்டு அப்படி என்னதான் இது அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க டெஸ்ட் எடுக்கும் போது ஜாண்டிஸும் இல்லை, டெங்குவும் இல்லை, எதுவுமே இல்லை. டாக்டர்ஸ் வந்து யூ ஆர் பெர்மனென்ட்லி ஹெப்படைட்டிக், பெர்மனென்ட்லி டயபெட்டிக் அப்படின்னு சொன்ன இதில் இப்போ உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் சரி, எங்கள் அம்மா வந்து சுகமாக அப்படியே வந்து நல்லா எங்களோட வாழ்ந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு தாய்க்கு வந்து தன் குழந்தைக்கு வந்து என்ன வேணும் அப்படின்றது வந்து அந்த குழந்தைக்கு வந்து சொல்லாமே அந்த தாய்க்கு வந்து தெரியும். அதே மாதிரி எனக்கு என்ன வேணுன்றது என் அன்னை மரியாவுக்கு வந்து தெரியும். எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து எனக்காக அவங்க என் அம்மாவை எனக்கு திரும்ப கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்களோட மகிமை வந்து என்றைக்குமே நாங்கள் பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம், அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். பிரீத்தி, நீங்கள் சொல்கிறத கேட்கும் போதே எனக்கு புல்லரிக்குது. இதில் என்னால் உணர முடியுது கடவுளோட பிரசனமும் அப்புறம் அன்னை மரியாவின் பரிந்துரையால் எண்ணற்ற நன்மைகள் நம்மளுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம வாழ்க்கையிலையும் தினந்தோறும் அன்னை மரியாவின் பரிந்துரையால் எண்ணற்ற நன்மைகளை நாம் பெறுகின்றோம். அதற்கு நன்றி கூறும் விதமாக இந்த பாடலை பாடுவோம். As
எவ்வளோ அருமையாக இருந்ததுல்ல. அப்போ இந்த உலக மக்கள் எல்லாருமே அவங்களோட மொழி, இனம் அனைத்தையும் மறந்து ஆவே மரியா அப்படின்னு பாடும்போது அவங்க பிரச்சனைகள்லாம் சரியாயிடுன்ற ஒரு நம்பிக்கை கிடைக்குதுல்ல. அங்கே தான் நம்மளோட மகிமையின் ராணி உருவெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட போனஸாக கூட நம்ம தூய ஆவிகளும் கூட்டு வராங்க. இது போதுமே அவங்களோட பக்தர்கள் முழுமை அடைகிறதுக்கு. ரொம்ப அருமையாக சொன்னீங்க மனோஜ். இந்த ஒரு சாட்சியம் மற்றும் உங்களுடைய உரைகள் எல்லாம் கேட்கும்போது அன்னை மரியாள் எவ்வளவு மகிமை பெற்றவள் என்று நான் உணர்கின்றேன். நாகப்பட்டினத்தில் கொடி ஏற்றும்போது நாம் பார்க்கிறோம், கோடான கோடி மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கொடி உயர ஏற்றப்படும் போது கைகளை உயர்த்தி மரியே வாழ்க, ஆவே மரியா என்று விண்ணை தொடும் அளவு கூக்குரலிடுகிறார்கள். அவள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவளாகவும் எவ்வளவு மகிமை மிக்கவராகவும் இருக்கின்றார் என்பது நமக்கு அந்த ஒரு நிகழ்வாலேயே நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆகவே நாம் என்றும் அன்னை மரியாளை வணக்கத்திற்குரியவளாகவும் மகிமையின் ராணியாகவும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு மன உறுதியோடு ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் இந்த பகுதியை நிறைவு செய்வோம். அன்பு தாயே, எங்கள் மாமரியே, எண்ணிலடங்கா அற்புதங்களையும் மகிமைகளையும் புரிகின்ற எங்கள் அன்பு மகிமையின் ராணியே, எங்கள் வாழ்வில் பல மகிமைகளையும் அதிசயங்களையும் உம்முடைய மகன் மூலம் எங்களுக்கு நிகழ்த்தியுள்ளதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்களும் உம்மை போல் இயேசுவின் பாதச்சுவடுகளை பற்றி அவரை பின்பற்றி நாங்கள் அவரை போல் புதுமைகள் செய்திட எங்களுக்காக உம் மகனிடம் பரிந்து பேசுவீராக. ஆமென். ஆமென்.